மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் திமுகவுக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுத்துள்ளார்கள். அதாவது நாங்களும் திருப்பி பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க, அதாவது நாங்களும் திருப்பி அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாரு. திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய அந்த பிறந்த தினம் இந்த ஜூலை 7ஆம் தேதி இன்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய அமைக்கப்பட்ட அந்த மேடையில் உரையாற்றுகிறார். அதாவது திமுக தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் மேல் குற்றம் சாட்டி வந்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் வன்னியரசு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்தது. அதாவது 1999 கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதருக்கும் அதிகாரம் என்ற ஒரு முழக்கத்தோடு வளர்ந்து வந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2016 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதாவது ஒரு முழக்கமாக அது வைக்கப்பட்டது. அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் 2 பேர் தான் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து 2 பேர் தான் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஆனால் 2021 தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருந்தது. அப்படி இருந்த பொழுது திமுக ஆட்சியில் இருந்த பொழுது ஏன் நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நீங்கள் கொடுக்கவில்லை? இப்பொழுது அந்த நாங்கள் வைக்கப்பட்ட முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது, அதை ஏற்றுக்கொண்டு அதே முழக்கத்தோடு 2026 விஜய் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய முழக்கமும் அதுவாக இருந்தது. அதில் நாங்கள் போய் ஆதரவு கொடுக்கிறோம், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிறது. இது என்ன உங்களுக்கு ஆற்றாமை என்று அதிரடியான கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். அதாவது உங்களுக்கு ஏன் இந்த ஆற்றாமையில் இப்படி உணர்கிறீர்கள், பேசுகிறீர்கள்? இப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தால் நாங்களும் திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாங்கள் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கூட்டத்தில் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசியுள்ளார். இந்த பேச்சு என்பதுதான் தொலைக்காட்சிகளில் முக்கிய செய்தியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இப்போ நாம என்ன இதுல நாம பேச வரோம், கேட்க வரோம்னா, அதாவது ஒரு கட்சி அவங்களுடைய நிலைப்பாடு, கட்சி என்பது திமுகவிலிருந்து ஒரு கட்சி உருவாகி பல கட்சிகள் போயிருக்கின்றன. அதாவது அதிமுகவும் அப்படித்தான் போனது, மதிமுகவும் அப்படித்தான் போயுள்ளது. கட்சிகளிடம் காட்டாத ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல் திமுக காட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க எங்க நீங்க காட்டணும்னா, உங்க கட்சியில இருந்துட்டு உங்க கட்சியில இருந்து விலகி போய் கட்சிகள் ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்க கட்சிகள்கிட்ட கூட நீங்க அந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியான ஒரு பேச்சை நீங்க பேசுறது இல்ல. விடுதலை சிறுத்தைகள் மேல தொடர்ச்சியா ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு பேச்சு தொடர்ச்சியா பேசுறீங்க தான். அதுக்காக தான் அமைச்சர் வன்னியரசு பேசின அந்த விஷயத்துல நீங்க எங்களுக்கு ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழியையே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த பலம் வாய்ந்த ஒரு கட்சி, அதனுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ நாம என்ன இதுல கேட்க வரோம்னாக்க, உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய ஒரு எதிர்கட்சியாக விளங்குவது எதுன்னு பார்த்தோம்னாக்க ஒரு பக்கம் அதிமுக இப்பொழுது ஆட்சியில் இல்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி. ஆனா இப்ப பாஜக கிட்ட அவங்க போறதே இல்லை, அவங்களுடைய எதிர்ப்புகள்லாம் அங்க போறதே இல்லை. எல்லா எதிர்ப்புகளையும் பாஜக விட்டுட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள்கிட்ட தான் திமுகவினுடைய உறுப்பு எல்லாமே விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் பண்ணியதான் பேசிட்டு இருக்க. இந்த கட்சியில் பாஜகவை எதுவும் சாடுவதில்லை. இன்னும் குறிப்பா சொன்னா
அரசை சாடுவதை விட அதாவது தமிழக வெற்றி கழகத்தை வந்து அவர்கள் சாடுவதை விட அவர்களுடைய சாடல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய பேச்சு ரொம்ப வக்ரம் பேச்சுகளை எங்க கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னாக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலதான் கொட்டுறாங்க. ஏன் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் அவர்கள் வந்து யார் துரோகம் செய்தார்கள்? நாங்களா அதே துரோகம் செய்தோம்? திமுகவுக்கு துரோகம் செய்தது நாங்களா திமுகவா என்று தற்போது வந்து 2 நாட்களுக்கு முன் நடைபெற்ற அந்த விருதுகள் வழங்கும் அந்த விழாவில் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வந்து வெளிப்படையா எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. அவங்க பேசி அவங்களோட பதில கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகும் வந்து அவங்களுடைய சாடல்கள் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த தூற்றுறத வந்து அவங்க நிறுத்தவே இல்லை. அவங்க தொடர்ச்சியா வந்து இவங்க வாய்களை கட்டுப்படுத்தவே முடியல. இவங்களுக்கு முக்கியமான எதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. உண்மையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுகவில் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து அப்ப கூட வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்த்தது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் எதிர்த்தது. இப்பொழுதும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியில வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்க்கும் அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில்லை. அந்த கட்சியில் உள்ள அதன் 2ஆம் கட்ட முதல் கட்ட தலைவர்கள் யாருமே வந்து பாஜகவை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை. ஏன்னா எங்க வந்து ஆட்சியில் வந்து அமர்ந்த உடனே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அமைச்சர் கிடைச்ச உடனே இவர்களுடைய பார்வை ஒட்டுமொத்த பார்வையும் வந்து விசிக மேலதான் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த அந்த கட்டமைப்பை அவங்களுக்கு வந்து சிதைக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. இதனாலதான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த உடனே வந்து அவங்க வந்து உடனடியா வந்து பனையூர் பாபா வந்து அவங்க பக்கத்துல சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து பொன்னாடை எல்லாம் பொருத்தி ரொம்ப பாராட்டெல்லாம் விழா நடத்தினது. இப்போ பனையூர் பாபு மாதிரி 1000 பேர் 1,00,000 பேர் போனாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த சேதாரமும் ஆகாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் என்பது அது மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டை. அதை உடைக்க எந்த கொம்பனாலும் முடியாது என்பதை கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.